ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. எந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த ஒரு விஷயம் இப்போது நடந்துருச்சு. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இந்த ஈரான் விசஸ் இஸ்ரேல் வாரில் இன்வால்வ் ஆயிட்டாங்கன்றது மீன்ஸ் டைரெக்டாக ஈரான் மேலே அட்டாக் பண்ணிட்டாங்க. அதுவும் ஒரு அட்டாக் 2 அட்டாக் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 3 அட்டாக். இந்த 3 அட்டாக்குமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சாதாரண இடங்கள்லாம் கிடையாது. 3மே நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கிற இடங்களை அமெரிக்கா டைரெக்டாக ஈரான் மேலே குண்டு போட்டுட்டாங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்றது நினச்சோமோ அது நடந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஈரான் விசஸ் இஸ்ரேல் வாரில் ஒரு மிகப்பெரிய ஒரு காய் நகர்த்தல், கேம் சேஞ்சிங்கான ஒரு விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. ஸோ டெஃபினட்டாக சொல்கிறேன், அமெரிக்கா இப்போ இதில் இறங்கிட்டாங்க அப்படின்றப்போ இப்போ நார்த் கொரியாவுமே ரஷ்யாவுமே இதில் இறங்குவாங்களா, சீனாவுமே இதில் இறங்குவாங்களா அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஸோ இப்போ டைரெக்டாக ஈரான் வந்துட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க, இஸ்ரேலுக்கு எவன் சப்போர்ட்டாக ஈரானை டேரெக்டாக தாக்குறீங்களோ அவங்களையுமே நாங்கள் டேரெக்டாக தாக்குவோம்னு சொல்லி. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஈரான் அமெரிக்காவுக்கு வார்ன் பண்ணிட்டாங்க, நானும் உன்னை தாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஈரான் சைட்லையுமே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு ஈரான் விசஸ் இஸ்ரேல் வாரில் அமெரிக்கா விசஸ் ஈரான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு. ஓவர் நைட்டில் நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், இந்த ஒரு வாரோட போக்கே இப்போ மாறப்போகுது. ஸோ இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது தெரியல. ஸோ இப்போ ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ என்ன காரணத்துக்காக அமெரிக்கா இதை அடிச்சிருக்காங்க ஈரான், இப்போ ஈரான் வந்துட்டு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, ஈரானோட அடுத்த தாக்குதல் என்ன அப்படின்றது தான் கம்ப்ளீட் டீட்டெயிலாக வழக்கம் போல பார்க்கலாம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனாக இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. ஸோ ஒரு கேம் சேஞ்சர் ஒரு வீடியோன்னு கூட இதை நம்ம சொல்லலாம் இந்த ஒரு வாரில். ஸோ வாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றது கம்ப்ளீட் டீட்டெயிலாக வழக்கம் போல 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூட இந்த உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல 10 நிமிஷத்தில் சொல்ல வரும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிங்க. நடப்புகளை நம்மளோட மொழியாக இருக்கிற தமிழில் ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கலாம், எல்லாருமே நம்மளோட நாலேஜுமே வளர்த்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த சேனலோட ஒரு முக்கிய கோலாகவே இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது, அமெரிக்கா என்டர் டு திஸ் வார் அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ அமெரிக்கா டைரெக்டாக இப்போ ஈரானை தாக்கிட்டாங்க. ஒரு 3 இடத்துல, 3 இடமே வந்துட்டு ஈரானுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடங்கள். நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பண்ணுறதுக்காக கட்டப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் தான் இந்த ஈரானில் இருக்கிற 3 பகுதிகள். அந்த 3 பகுதிகளுமே டார்கெட் போட்டு பங்கர் பிளாஸ்டரை வச்சு அடிச்சிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஈரான் எது நடக்கக்கூடாதுன்றது நினைச்சாங்களோ அது அமெரிக்கா பண்ணிடுச்சு. இப்போ ஈரான் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது அப்படின்றது தான். ஸோ இதில் ஒரு லிட்ரலி நம்ம பார்த்தோம்னா, இஸ்ரேல் வந்துட்டு அவங்களோட வேலையை சரியாக செஞ்சுருக்காங்க, கட்டப்பா வேலையை. என்ன அப்படின்றப்போ, இஸ்ரேலுக்கு பின்னாடி வந்துட்டு அமெரிக்கா ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு ஆயுதங்களை வச்சு இஸ்ரேல் ஈரானை அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இஸ்ரேல் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவன் என்ன நமக்கு பின்னாடி நின்று நமக்கே வெறும் சப்போர்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கானே, இந்த வாரில் இவனையும் இழுத்து விடுவோன்னு சொல்லி இஸ்ரேல் பயங்கரமான விஷயங்கள் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சு இப்போ யூஎஸ்ஏ இஸ்ரேல் வந்துட்டு இந்த வாருக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இஸ்ரேலுக்கு என்ன கணக்கு தேவை, நமக்கு வந்து ஈரான் அழியணும், நான் அழிச்சா என்ன அமெரிக்கா அழிச்சா என்ன, ஆக மொத்தத்தில் ஈரான் வந்துட்டு அழியணும், அப்படிதான் இஸ்ரேலோட மைண்ட் செட். இப்போ இந்த மைண்ட் செட்டை தான் அமெரிக்காவை எப்படியாச்சும் உள்ள கொண்டு வரணும்னு சொல்லி பல திட்டங்கள் இஸ்ரேல் போடப்பட்டு இருந்தது. அந்த பிளான் எல்லாம் இப்போ நிறைவேறி இருக்கு இஸ்ரேலுக்கு. ஸோ டேரெக்டாக இப்போ அமெரிக்கா வந்துட்டு ஈரானை தாக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இஸ்ரேல் கொஞ்சம் இப்போ சைலண்ட் ஆவாங்க. இப்போ அமெரிக்கா விசஸ் ஈரான் அப்படின்ற ஒரு வாரம் இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் மாறிடுச்சுன்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ இப்போ இந்த ஒரு இடத்துல இஸ்ரேல் அவங்களோட ஸ்மார்ட்டான மூவை அமெரிக்காவை ஈஸியாக உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அமெரிக்கா கையிலேயே வந்துட்டு அடிக்கவும் வச்சுட்டாங்க ஈரான். ஸோ இஸ்ரேல் நினச்சதை சரியாக பண்ணி முடிச்சிட்டாங்க இந்த வாரில் அப்படின்றது சொல்லலாம். ஸோ இப்போ இஸ்ரேலோட பாயிண்ட் ஆஃப்ல எப்படியும் அமெரிக்கா உள்ளே கொண்டு வந்துட்டோம்பா, நமக்கு பின்னாடி இருந்துகிட்டே சத்தம் போட்டுட்டு இருந்தான், இப்போ அவனே நம்ம இறக்கி விட்டுட்டோம்னு சொல்லி இப்போ இஸ்ரேல் சைலண்டா மாறுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்படுது. சரி, இப்போ அமெரிக்கா எதை வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது, இது வரைக்குமே வெளியே எடுக்காத இந்த பங்கர் பிளாஸ்டரை வந்துட்டு அமெரிக்கா எடுத்திருந்தது. ஸோ நான் நேற்றுக்கு வீடியோவில் நான் பேசியிருந்தேன், என்னோட கெஸ் கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அமெரிக்கா இதில் என்டர் ஆகும்ட்டு. ஏன்னா நேற்றுக்கு வீடியோவில் என்னோட தம்ப்நெயிலே வந்துட்டு ஆல் லீடர்ஸ் என்டர்ட் அப்படின்ற மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ நேற்றுக்கு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னாக்கா, இந்த அமெரிக்காவோட இந்த பங்கர் பிளாஸ்டர் வந்துட்டு ஈரானை சுற்றி வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு பங்கர் பிளாஸ்டர் வந்துட்டு எதுக்காக சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்றப்போ, ஈரானில் இருக்கிற ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி 80 மீட்டருக்கு கீழே இருக்கிற ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி ஈரான் இருக்கு, மலைப்பகுதிகளுக்கு நடுவில் கார்டோ அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல. அந்த ஒரு ஏன்னாக்கா 80 அடி ஆழத்தில் இருக்கிறதுனால இஸ்ரேலுக்கு அடிக்கிறதுக்கான எந்த ஒரு ஆயுதமும் அவங்க கிட்ட இல்லை. ஸோ இதனால வந்துட்டு அமெரிக்கா கிட்ட இந்த பங்கர் பிளாஸ்டர் கேட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அமெரிக்காவும் கொடுத்தாங்க. பட் அமெரிக்கா வந்துட்டு வெறும் அந்த வானத்தில் மட்டும் தான் வட்டம் அடிச்சிட்டு இருந்தாங்க, பட் அடிக்கல. ஆனால் கண்டிப்பாக அடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்பட்டுச்சு நேற்று தான். பட் இன்னைக்கு அது அமெரிக்கா நிகழ்த்தி இருக்காங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட 5 ஏர்கிராஃப்ட் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இஸ்ரேல் சைடு. ஸோ என்னன்னாக்கா, இந்த மாதிரி ஈரான்ல இருந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு தாக்குதல் வந்தால் இதை வச்சு சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அமெரிக்கா இந்த 3 இடங்கள்ல தாக்குனதுனால இப்போ மாற தட்டிக்கிட்டு சொல்லுது. என்ன அப்படின்னாக்கா, யாருக்குமே வராத தைரியம் ஈரான் அடிக்கிறதுக்கு நாங்கள் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி மாற தட்டிக்கிட்டாங்க. சரி, இப்போ அமெரிக்கா
நினைச்சு பார்க்காத ஒரு ட்விஸ்ட்ல இந்த ஒரு வாரில் டைரக்டா இறங்கி ஈரானை அடிச்சிட்டாங்க. இப்போ ஈரான் என்ன பதில் சொல்லுது அப்படின்றப்ப பார்க்கும்போது ஈரான் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த வாரில் அமெரிக்கா வந்திருக்க கூடாது, ஆனா வந்துருச்சு. இப்போ டைரக்டா எங்களோட தாக்குதல் இஸ்ரேல் மேல எப்படி இருக்கோ அதே போல அமெரிக்கா மேலேயுமே இருக்கும். முதல்ல நாங்க வந்துட்டு இந்த மிடில் ஈஸ்ட் சுத்தி கடலோர பகுதிகளில் இருக்கிற அமெரிக்காவோட இந்த நேவி ஷிப்ஸை நாங்கள் முதல்ல தாக்குவோம். அதே போல வந்துட்டு பஹ்ரைன்ல இருக்கிற யூஎஸோட ஏர்பேஸை அடுத்தது தாக்குவோம். இது 2 இலக்கு எங்களுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஈரான் டைரக்டா சொல்லிச்சு. ஸோ இப்போ ஈரான் அமெரிக்காவை தாக்கிடுச்சு அப்படின்றப்போ அமெரிக்கா ராணுவமே இப்போ ஈரானுக்கு அகென்ஸ்டா மாறும். ஸோ இப்போ இஸ்ரேல் விசஸ் ஈரான் வாரை தாண்டி அமெரிக்கா விசஸ் ஈரான் வாரா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றது தெரிஞ்சுக்குங்க. மத்தியானத்துல இருந்தே வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஈரானுக்கு அகென்ஸ்டா நடந்தது. ஸோ லிட்டரலி பார்த்தீங்கன்னா நேற்று யார் லீடா இருந்தாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது இஸ்ரேல் தான் லீடா இருந்தாங்க. ஈரான் அடி வாங்கி கொஞ்சம் டவுன்ல தான் போயிருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இஸ்ரேல் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு தாக்குதல் ஈரானுக்கு அகென்ஸ்டா பண்ணாங்க அப்படின்றப்போ நேற்று இஸ்ரேல் வந்துட்டு ஈரான் மேல தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அந்த தாக்குதலை கிட்டத்தட்ட 17 நியூக்ளியர் சயின்டிஸ்ட் வந்துட்டு இறந்திருக்காங்க ஈரானோடது. ஸோ இப்போ ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு அடின்றது இதுல இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா அந்த 17 பேரும் நியூக்ளியர் சயின்டிஸ்ட், அதுவும் முக்கியமான சயின்டிஸ்டா வந்துட்டு ஈரான்ல இருக்காங்க. திரும்பியும் இந்த ஈரான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு சயின்டிஸ்டை உருவாக்குறதுக்கு இன்னும் அவங்களுக்கு பல வருஷங்கள் ஆகும். அந்த சயின்டிஸ்ட் உருவாக்குறதுக்கே பல வருஷங்கள் ஆகும்போது அந்த ஒரு ரிசர்ச்சை திரும்பியும் அவங்க வந்துட்டு கண்டினியூ பண்றதுக்கு இன்னும் எத்தனை வருஷங்கள் எடுக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈரான் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்லையுமே சரி, அவங்களுக்கு முக்கியமான ஆட்களையுமே சரி இழந்து இப்போ பின்தங்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இஸ்ரேல் ஒரு 2-3 நாளா தொடர்ந்து அடிபட்டாலுமே இஸ்ரேல் அடிச்ச நேற்று ஒரு அடியில் ஈரான் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை வந்துட்டு சந்திச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு இஸ்ரேல் தான் வந்துட்டு லீட்ல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தது வந்துட்டு இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்தியா வந்துட்டு பண்ணியிருக்கு நேபாளுக்கு. என்ன அப்படின்னாக்கா நேபாளும் ஸ்ரீலங்காவும் வந்துட்டு இந்தியா கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா இது வரைக்கும் ஆப்வியஸ்லி நான் நேற்று சொன்ன ஒரு வீடியோல கிட்டத்தட்ட 1000 பேர்களை வந்துட்டு நம்மளோட இந்தியன்ஸை ஈரான்ல இருக்கிற இந்தியன்ஸை வந்துட்டு இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்காக ஆபரேஷன் சிந்தூர் இல்ல சிந்து அப்படின்ற ஒரு பேர்ல வந்துட்டு எவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க ஈரான் சைட்ல இருந்து. ஸோ இதனால ஈரான் வந்துட்டு இந்தியாவுக்காக அவங்களோட வான்வெளி பரப்பை வந்துட்டு ஓபன் பண்ணியிருந்தாங்க. இதனால ஃபிளைட் அரேஞ்ச் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வர போறாங்க இந்தியன்ஸை ஈரான்ல இருந்து. ஸோ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்காங்கன்னா பக்கத்து நாடா இருக்க ஸ்ரீலங்காவா இருக்கட்டும் நேபாளா இருக்கட்டும் இவங்க 2 பேருமே வந்துட்டு இந்தியா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. எங்களோட இது ஆட்களுமே வந்துட்டு ஈரான்ல இருக்காங்க. ஸோ அவங்களுமே உங்களோட ஃபிளைட்ல கூட்டிட்டு வந்து இந்தியாவில் இறக்கி விட்டுருங்க, நாங்கள் அதுக்கப்புறமா டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் எங்களோட ஆட்கள் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்துட்டு இந்தியா அதுக்கு அக்செப்ட் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாமல் சரி உங்களோட மக்களையுமே நாங்கள் கொண்டு வந்துடும் சொல்லி இந்தியா சப்போர்ட் பண்ணியிருக்கு. இப்போ நேபாள், ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியாவில் இருக்கிற மக்கள் யாரெல்லாம் ஈரான்ல இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆபரேஷன் சிந்து அப்படின்ற ஒரு பேர்ல வந்துட்டு கொண்டு வர போறாங்க இந்தியாவுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு விஷயம் தெரிய வர்றது என்ன அப்படின்றப்போ எந்த ஒரு நாடா இருந்தாலும் இந்தியா கிட்ட வந்துட்டு உதவின்னு வந்து நிற்கும் போது இந்தியா அது கொஞ்சம் கூட யோசிக்காம உதவி கரத்தை நீட்டுதுன்றது இந்த ஒரு விஷயத்துல தெளிவா தெரியுதுன்றது தெரிஞ்சுக்கங்க. நம்ம இப்போ ஈரான் சைடு பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்துட்டு ஈரான்ல வந்து கிட்டத்தட்ட 17 சயின்டிஸ்ட் இஸ்ரேல் வந்துட்டு நேற்று அடிச்ச தாக்குதல்ல இறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது இல்லையா. ஸோ இதோட தொடர்ச்சியா ஈரான்ல வந்துட்டு ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு ஆயத்துல்லா அவர்களால. ஸோ அவர் என்ன சொல்றா அவருக்கு ஆப்வியஸ்லி வந்துட்டு 80+ மேல வயசு ஆகுதுங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா வந்துட்டு அவருக்கு அடுத்தது ஈரான் யார் கொண்டு போகணும் சுப்ரீம் லீடர் அப்படின்றப்போ ஒரு 3 பேரை வந்துட்டு ஆயத்துல்லா அவர்கள் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துல இந்த நேரத்தில் எதுக்காக ஆயத்துல்லா அவர்கள் வந்துட்டு இந்த ஒரு 3 பேரை சூஸ் பண்ணியிருக்காங்க? அப்போ கண்டிப்பா ஆயத்துல்லாக்கு வந்துட்டு ஏதாச்சும் பயம் வந்துடுச்சா, இல்லைன்னா அவர் வந்துட்டு ஏதாவது பதவி விலகிறாரா வயசு முதன்மை காரணமாக அப்படின்றது ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. பட் இதுக்கு எதுவுமே இது வரைக்கும் ஈரான் வந்துட்டு பதில் சொல்ல. பட் அந்த 3 பேருமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்கள் ஈரான்ல இருக்கிற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. பட் ஆயத்துல்லாவுக்கே ஒரு மகன் இருக்காரு. பட் அவர் மகனை இந்த 3 பேர் லிஸ்ட்ல ஏன் கொண்டு வரலன்றது அடுத்த ஒரு கேள்வி. ஸோ நிறைய கண்ட்ரிஸ்க்கு கேட்கப்படுற ஒரு கேள்வினா ஏன் அவர் பையனை உட்கார வைக்கல, ஏன் அவர் வந்துட்டு இப்போ திடீர்னு 3 பேர் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு, ஏன் அவருக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பயம் வந்துடுச்சா, இந்த போர்லேருந்து விலக போகிறாரா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் எல்லா நாடுகளுமே கேட்கப்பட்டிருந்தது. பட் இதுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் ஈரான் சைட்லேருந்து வரல. பட் ஆயத்துல்லாக்கு அப்புறமா அடுத்தது 3 லீடர்ஸ் இந்த ஒரு தலைமை பொறுப்புக்கு வர்றது வந்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ஈரான்ல எடுக்கப்பட்ட ஒரு முக்கிய முடிவுகளாக இப்போதைக்கு பார்க்கப்படுது அப்படின்றது. அதே போல இது ஒரு விஷயம் இருந்தாலும் அடுத்தது 2வது விஷயம் என்னன்னா இதே ஈரான்ல அடுத்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னன்னா ஹெசபுல்லாவுக்கும் ஹவுத்திக்கும் வந்துட்டு ஈரான் வந்துட்டு அழைப்பு விடுச்சிருக்காங்க. என்னன்னா இந்த ஒரு வாரில் உங்களோட பங்களிப்பும் கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஈரான் வந்துட்டு முதல் முறையா ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு இந்த வாரில் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்கன்னு சொல்லி ஹெசபுல்லாவும் ஹவுத்தி கிட்டயுமே வாண்டடாக சொல்லியிருக்கும் போது இதை வந்துட்டு ஹவுத்தியும் ஹெசபுல்லாவும் வந்துட்டு ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இதோட தொடர்ச்சியாக வந்துட்டு இப்போ ஈரான் இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா ஹவுத்தி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்றப்போ இந்த ரெட்சி இருக்கு இல்லையா, செங்கடல். ஸோ இந்த ரெட்சி இந்த தேவார படத்தெல்லாம் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஒரு ரெட்சியை வந்துட்டு ஹவுத்தி கண்ட்ரோலுக்கு எடுத்துடுறோம். ஸோ அந்த ரெட்சி பக்கமாக எந்த ஒரு அமெரிக்காவோட ஷிப்போ இல்லைன்னா இஸ்ரேலோட ஷிப்போ வந்ததுன்னா நாங்கள் அதை தாக்குவோம் அப்படின்ற ஒரு விஷயம்
விஷயம் ஹவுதி சைட்லேருந்து இந்த ஒரு விஷயத்தை சொல்லப்படுது. இது வந்து ஹவுதி சைட்லேருந்து இருந்தாலும் அதே போல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், நான் போன வீடியோவில் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். போன வீடியோவோ இல்லை முந்தானத்து வீடியோவோ நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க அந்த ஒரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஈரான் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன மாதிரி விளைவுகள் இந்த உலகம் பார்க்குன்ற ஒரு விஷயத்தை டீப்பாக சொல்லியிருப்பேன். ஸோ நேற்றுக்கு இல்லைனா முந்தானத்து வீடியோ தான் அதை சொல்லியிருப்பேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸும் ஆல்ரெடி வந்துட்டு ஈரான் ஓரளவுக்கு கண்ட்ரோல் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தது ரெட்ஸையுமே ஈரான் வந்துட்டு எடுக்க போகிறாங்க ஹவுதி மூலியமான்ற ஒரு விஷயமும் தெரியுது. ஸோ இதனால ஏகப்பட்ட குளோபல் எக்கனாமிக்கு அடிபடுறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல் ஹிசபுல்லா சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்துட்டு ஈரானுக்கு எப்பயுமே ஒரு பேக் போனாக இருக்கும், ஸோ எங்களோட சப்போர்ட் முழுக்கவே ஈரான் சைடு தான் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுமே ஸ்டாண்ட் பையாக சொல்லியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. மாதிரி வார் எல்லாம் ரொம்ப சீரியஸாக போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் காமெடி பண்ணுறதுக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க. யாருன்னா அதுதான் பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானில் இருக்கிற ஜென்ரல் முனீர் அவர்கள் வந்துட்டு அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அங்கே போயிட்டு டொனால்ட் ட்ரம்ப் கூட லஞ்சு சாப்பிட்ருக்காரு. லஞ்சு சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு விருந்து கொடுத்துருக்காங்க. அந்த விருந்து எதுக்காக ட்ரம்ப் கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியா பாகிஸ்தானோட பேச்சோட சமாதானத்துக்கு ட்ரம்ப் தான் காரணம். ஸோ இதுக்காக வந்துட்டு ஒரு புகழாரம் சொல்றதுக்காக முனீர் போயிருக்காரு. ஸோ அதுக்கு வந்துட்டு சரி நீ வந்துட்டுன்னு சொல்லி லஞ்ச் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ட்ரம்ப் லஞ்சில் அரேஞ்ச் பண்ணும்போது ஏகப்பட்ட விஷயங்களை பேசியிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்களை பேசினதில் அதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்றப்போ, இந்த பலூச்சிஸ்தானில் இருக்கிற மைனிங் இருக்கு இல்லையா, இந்த பலூச்சிஸ்தான் பற்றியும் நான் பேசியிருக்கேன் போன மாதம் எல்லாம். ஸோ நீங்கள் வெறும் கூகுளில் அந்த யூடியூப்பில் சர்ச் பண்ணி மிஸ்டர் சீனியர் பலூச்சிஸ்தான் போட்டிங்கனாலே அந்த ஒரு வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கம்ப்ளீட் வீடியோ நான் அதை பற்றி பேசியிருப்பேன். ஸோ உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதில் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பலூச்சிஸ்தானில் இருக்கிற மைனிங் வந்துட்டு அமெரிக்காவுக்கு தூக்கி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடக்கப்பட்டதுன்றது ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதே போல் அமெரிக்காவோட பாகிஸ்தானோட ஏர்பேஸ் எல்லாமே வந்துட்டு அமெரிக்காவை எப்பயுமே ரெடியாக நாங்கள் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி தருவோம் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்துட்டு இதனால சொல்லப்படுது. அது கூட தொடர்ச்சியாக ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரு அப்படின்றப்போ, இந்த 2-3 நாளாக வந்துட்டு அவருக்கு வந்துட்டு நோபல் பிரைஸ் வேணுமா, அதுதான் வந்துட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னன்னாக்கா, நிறைய நாடுகளுக்கு அமைதி பேச்சுக்கான ஒரு காரணமே நான் தான். ஸோ அதனால வந்துட்டு அமைதிக்கான ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு நோபல் பிரைஸ் எனக்கு கிடைக்கணும், ஆனால் இவங்க தர மாட்டாங்கன்னு சொல்லி அவரோட குமுறெல்லாம் ரீசெண்டாக பேசிக்கிட்டே இருந்தார். முக்கியமாக அவர் நோபல் பரிசுக்கு ஒரு அடி போகிறார். ஸோ இந்த ஒரு விஷயம் எவனை கேட்காம இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நாடு நமக்கு சப்போர்ட் பண்ணால் இது பாசிபிளாக இருக்கும்னு சொல்லி முனீர் வந்தார் இல்லையா லஞ்சுக்கு. ஸோ அந்த நேரத்தில் ட்ரம்ப் வந்துட்டு இந்த ஒரு பேச்சை போட்டு விட்டார், எனக்கு நோபல் பிரைஸை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி விடு அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு பாகிஸ்தானுக்கு வந்துட்டு முனீர் அவர்கள் நோபல் பிரைஸுக்கு தகுதியானவர் வந்துட்டு ட்ரம்ப் தான் அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் இவர் சொன்னதை தொடர்ந்து பாகிஸ்தானோட பிரசிடென்ட்டாக இருக்க ஷெபாஸ் ஷெரீஃப் வந்துட்டு ஆமாங்க நோபல் பிரைஸ் அப்படி அமைதிக்கான ஒரு நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னா இந்த ஜென்ரேஷனில் நம்ம ட்ரம்ப்புக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி பாகிஸ்தானே இப்போ ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு நோபல் பிரைஸ் வந்துட்டு ட்ரம்ப்புக்கு கொடுங்கன்ற சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜோக்கான விஷயங்கள் இந்த சீரீஸான வார்லையுமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. பட் எது இருந்தாலும் நம்ம இந்த வாரில் எதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றத நம்ம நினைச்சோமோ, அது நடந்தால் என்ன மாதிரி விளைவுகள்லாம் இப்போ ஏற்படும், எந்தெந்த நாடுகள்லாம் உள்ள வரும் அப்படின்ற ஒரு விஷயம் நினைச்சோமோ அது எல்லாம் இப்போ அடுத்தடுத்து நடக்க போகுது. ஸோ ஈரானை டேரெக்டாக அமெரிக்கா தாக்கிட்டாங்க. இப்போ அமெரிக்கா தாக்குனதுனால ஈரான் கண்டிப்பாக அமெரிக்காவை தாக்குவாங்க. அமெரிக்காவை தாக்குனதுக்கப்புறமே இப்போ இஸ்ரேல் அப்படியே சைலண்ட் ஆகி அமெரிக்கா விசஸ் ஈரான் வாரா இது மாறப்போகுது. அமெரிக்கா விசஸ் ஈரான் போரா இது மாறிடுச்சு அப்படின்றப்போ அமெரிக்காவை சப்போர்ட்டாக நிறைய நாடுகள் வரும். அதே போல் ஈரானுக்கு சப்போர்ட்டாக ரஷ்யா, நார்த் கொரியா, சைனா எல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஏன்னா நார்த் கொரியா, சைனா, ரஷ்யாவுக்கு எல்லாம் ஒரே எதிரி அமெரிக்கா தான். ஸோ இப்போ ஈரான் எதிர்த்துட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த 3 நாடுகளும் ஈரான் கூட சேர்ந்து அமெரிக்காவை எதிர்த்து இப்போ இது அப்படியே வேர்ல்டு வார் 3 கன்வெர்ட் ஆகிடுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிக்கான பதில் கூடிய சீக்கிரத்திலே கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று நைட்டு நம்ம தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த வாரில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சிங் அமெரிக்கா பண்ணிடுச்சு, தாக்குதல் பண்ணிட்டாங்க. இதுக்கு அப்புறமா வர கான்சிக்வன்ஸை என்ன நடக்கும்ன்றது 1 by 1 இதுக்கப்புறம் பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறமா சிவியராக தான் வார் போகுன்றது தாடி சமாதானத்துக்கு போகாதுன்றது எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக இதுக்கப்புறம் சீரியஸான ஒரு வார் தான் நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ பார்ப்போம். அப் டு டேட் வந்துட்டு உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கேன் இல்லையா. ஸோ எவ்ரிடே நான் என்ன விஷயங்கள்லாம் நடக்குது அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான ட்ரை பண்ணுறேன் ஒவ்வொரு நாளுமே. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ அமெரிக்கா ஈரான் மேலே தாக்கிடுச்சு அப்படின்றப்போ உங்களோட கருத்து என்ன? அடுத்தது இது வேர்ல்டு வார் 3 நோக்கி போகுமா? ஈரான் பயங்கரமான பதிலடி கொடுப்பாங்களா? ஈரான் கிட்ட அமெரிக்கா தோத்து போகுமா, ஜெயிக்குமான்றது உங்களோட கருத்தை கமெண்ட்டை சொல்லுங்க. நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்து நாளைக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்றதுக்காக நான் வரேன். ஸோ until then bye bye AB.